இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் டிசாஸ்டர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் யூஸிங் எல்எல்எம் லார்ஜஸ்ட் லாங்குவேஜ் மாடல். இது இப்போ வந்து நான் எவல்யூஷன் எடுத்துக்கிறேன். அது நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து டார்ச், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறமா ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் எல்எம், அதுக்கப்புறமா ஆட்டோ டோக்கனைசர் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற வார்த்தையை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை டோக்கனாக பிரிக்கும். அதுதான் ஆட்டோ டோக்கனைசர் பண்ணுற வேலை. அதுக்கப்புறமா ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் வந்து நீங்கள் இது வாங்குற வேல்யூஸை வந்து இது கேமரைஸ்டு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் மட்டும் எடுக்கும். அதுதான் ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ். இப்போ வந்து நான் டிவைஸு ஜிபியூ, இது வந்து ஜிபியூ இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சிபியூ. ஓகேவா? அதுக்கப்புறமா ஓப்பன் ரீட் ஜாவா ஜேசன் ஃபைல். நான் ஜேசன் ஃபைலை மாற்றிட்டேன். அதாவது சிஎஸ்சி ஃபைல்லேருந்து ரிசர்ச்மெண்ட் டேட்டா வந்து ஜேசன் ஃபைலாக நான் மாற்றிட்டேன். அதை மாற்றி நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணும்போது என் ஜேசன் ஃபைல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜேசன் ஃபைல்ஸ். நான் ஜேசன் ஃபைல்ஸில் வந்து இன்புட்டுன்னு டிசாஸ்டர் டைப்பு, அதுக்கப்புறமா டிசாஸ்டர் டைப்பு, அதுக்கப்புறம் லொக்கேஷன், மேக்னிடியூட், அதுக்கப்புறமா டெத்ஸு, அதுக்கப்புறமா எக்கனாமிக் லாக்ஸ்ன்னு இந்தமாரி இன்புட்லாம் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்புட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து மேக்னிடியூட் பொறுத்து எத்தனை பேர் செத்துருக்காங்க, எக்கனாமிக் லாஸ்க்கு அது பொறுத்து ஹை ரிஸ்கா இல்லைனா மாடரேட் ரிஸ்கா அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் ஜேசன் ஃபைலில் இருக்குது. ஜேசன் ஃபைலை நான் ரீட் பண்ணி டேட்டா செட்டுன்னு ஒன்று போடுறேன். அதுக்கப்புறமா நான் மாடல் வந்து ப்ரீட்ரெயின்டு மாடல் யூஸ் பண்ணுறேன். ப்ரீட்ரெயின்டு மாடல் வந்து கூகுள் ஃபேன் டி பேஸ்னு ஒரு மாடலு. இந்த மாடலில் வந்து கூகுள் ஏபிஐ மாரி இந்த மாடல் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரீட்ரெயின்டு மாடல்னால இதில் வந்து நாம் அப்படியே இந்த மாடல் நேமை போட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாடல் ப்ரீட்ரெயின்ட் ஆனது டோக்கனைசர் பண்ணிக்கலாம். டோக்கனைசர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து எத்தனை ட்ரெயினபிள் பேராமீட்டர் இருக்குது, அதுக்கப்புறமா எத்தனை பேராமீட்டர் மாடலில் ட்ரெயின் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். மாடல் பேராமீட்டரை வந்து 24 சம்திங் லேக்ஸில் இருக்குது, 247 லேக்ஸில் இருக்குது. இதுலேயும் எல்லா பேராமீட்டரும் ட்ரெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா 100% ட்ரெயினபிள். ஓகேவா? இப்போ வந்து நான் யூசர் இன்புட்டில் டிசாஸ்டர் டைப்பு, டர்னேடோ இதுமாரி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா சம்ரைஸில் வந்து இது போயிடும், யூசர் இன்மெண்ட் போயிடும். அதுக்கப்புறம் சம்ரைஸு இது என்ன பண்ணுன்னா யூசர்கிட்ட வாங்கின ப்ராம்ப்டை வந்து வாங்கி அது டோக்கனைஸ் பண்ணி டோக்கனைஸ்லேருந்து இன்புட் ஐடி வாங்கிக்கும். இன்புட் ஐடியை வச்சு அது இந்த பேஸ் மாடலில் போயிட்டு அதுக்கப்புறமா அது ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணி அவுட்புட் ஐடியா கொடுக்கும். அவுட்புட் ஐடி வந்து என்ன பண்ணணும்னா டீகோட் பண்ணணும். டோக்கனைஸை டீகோட் பண்ணி அது வந்து ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து எர்த்குவிக்னு அடிக்கிறேன், சைனான்னு அடிக்கிறேன், இல்லை இந்தியான்னு அடிக்கிறேன். இந்தியா மேக்னிடியூட் ஒரு 2.7 அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 9000 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்கனாமிக் லாஸ் ஒரு 5, 6 ஏதோ நம்பர் அனுப்பிச்சுக்கோ. இப்போ நான் என்ட்ரு அமைக்கிறேன். இப்போ லோட் ஆகிட்டு இது வந்து ஒரு மாடரேட் டிசாஸ்டர், கன்சிடர் எவாகுவேஷன் பிளானிங் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்னு கொடுத்தது. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த மாடல் வந்து சம்மரைஸ் பண்ணுது. இது வந்து எர்த்குவிக்கு, இது இந்தியாவில் நடக்குது, மேக்னிடியூடு வந்து
2.7 அதுக்கப்புறமா இது செத்தவங்க, அதுக்கப்புறமா எக்கனாமிக் லாஸ் இது மாரி அவுட்புட் கொடுக்கும். இதுதான் எல்எல்எம் மாடல். இது பேசிக்கா எப்படின்னா நம்ம சேட்பாட் பண்றது, அதாவது எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றது தான் எல்எல்எம் மாடல்ஸ். சாட் ஜிபிடி ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடல் அதுமாரி தான் யூஸ் பண்ணுவாங்க.